புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி மிகவும் உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோக நிகழ்ச்சி தரப்படுகிறது. பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. உலக மக்கள் அனைவரும் பார்த்து அதை பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு பல காலமாக பார்த்து பழகிய காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களுக்கும் கற்றுத்தருவதற்கு இப்பொழுது முன் வந்திருக்கிறார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். நாங்கள் கற்றுக் கொடுக்கலாமா என்று தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம். 10 ஆண்டுகளாக இந்த கலையை செய்கிறவர்கள் நீங்கள் ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது? கற்றுக் கொடுக்கிறார்கள். உலக மக்களெல்லாம் பயன்பெறும் இந்த கலைக்கு இப்பொழுது உலக நாளை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலை. அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு பார்ப்பீர்களானால் சென்னை ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் காப்டோர்ஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து அபூர்வா 9வது வகுப்பு, ஹரிஷ் 10வது வகுப்பு, புவனேஸ்வரி 8வது வகுப்பு, இவர்கள் சக்கர நடராசனத்தை செய்யப் போகிறார்கள். அதன் ஆசிரியர் சுதாகர் எனது சீடர். பல காலமாக இந்த கலை வளர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். மாணவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இந்த பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் சக்கர நடராஜனத்தை மெதுவாக செய்யுங்கள். ஒரே ஆசனத்தில் எத்தனை ஆசனம் வருகிறது என்பதை பாருங்கள். சக்கராசனம் செய்து கொண்டு ஒரு காலை தூக்கி மறுகால் தொடை மீது வைப்பது என்பது மிக கடினம். வெகு காலமாக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் பார்ப்பீர்களானால் அதில் 8வது வகுப்பு, 9வது வகுப்பு, 10வது வகுப்பு வயது வித்தியாசம் கிடையாது. ஆசனம் செய்வதற்கு எந்த வயதிலும் பழகலாம். வயோதிகர்கள் பழகலாம் என்று கேட்டால் பழகலாம். ஆரம்ப கட்டத்தில் வீட்டில் ஜன்னலிலே ஒரு பழைய சேலையை கட்டி அதில் போய் உள்ளே நின்று கொண்டு அந்த சேலையை பிடித்து கொண்டு முதுகை பின்னால் பெரியவர்களோ வயோதிகர்களோ முதியவர்களோ முதுகை வளைத்தால் சக்கராசனம் செய்யக்கூடிய தன்மை வந்துவிடும். அல்லது படுத்து முதுகு பக்கம் 4-5 தலையணையை அடக்கி வைத்து கொண்டு அதில் படுத்து கூட இந்த ஆசனத்தை பழகலாம். மனமுண்டால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை தூக்கி இடது காலை மடக்கி செய்யுங்கள். சக்கராசனம் செய்துவிட்டு இடது காலை தூக்கி படுத்தே தூங்கு. இன்னும் அழகாக முழுமையாக செய்கிறார்கள் பாருங்கள். 2 கை ஒரு கால் தன்னுடைய உடலை அப்படியே தூக்கி நிறுத்துகிறார்கள். முதுகெலும்பு உழைக்கப்படுகிறது. மார்பகம் விரிக்கப்படுகின்றது. தலை தொங்க போட்டிருக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் 4 கோஷங்களும் சரியாக இயக்க வைக்கப்படுகிறது. ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, தலை அத்தனை உறுப்புகளும் இரத்த ஓட்டமானது சீராக அமைகின்றது. இது தவிர முதுகெலும்பு வளைக்கின்ற காரணத்தினால் இளமை மேலிடுகிறது.
மெதுவாக இறக்குங்கள். அரைகுறையாக செய்யக்கூடிய சக்கராசனத்தினாலேயே ஒரு சுறுசுறுப்பு வந்துவிடும். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தலையை இங்கே வைத்து அங்கே காலை நீட்டுங்கள். இங்கே தலையை வையுங்கள். அப்படியே படுத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலை எப்படி வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாருங்கள், கை கால்களுடைய பலத்தினால் ஒரு காலை தூக்கி தோளில் வைக்க முடிகிறது. தொடர்ச்சியான பயிற்சி, சாதனை என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அடுத்த காலை தூக்கி வையுங்கள். அனாசாயமாக செய்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் சிறு குழந்தைகள் முதற்கொண்டே பழகிய காரணத்தினால்தான் இவர்கள் இந்த ஆசனங்களை மிக லகுவாக செய்ய முடிகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். ஆனால் யாராவது ஆசிரியர்களை கொண்டோ மற்றவர்களுடைய உதவி கொண்டு இந்த ஆசனத்தை செய்வோமானால் இது லகுவான ஆசனமாக மாறிவிடும். இதை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. இலகுவாக பழகிக்கொள்ளலாம். முதலில் தலையணையை வைத்து பழகி, அப்புறம் ஜன்னலில் ஒரு துணியை கட்டி பழகி, பின்னால் யாராவது முதுகை தூக்கி பிடித்து தூக்குவார்களானால் இந்த ஆசனம் எளிமையான ஆசனமாக நிச்சயமாக மாறிவிடும். நிறைய வயிற்றில் பிரச்சனை உள்ளவர்கள், நுரையீரலில் பிரச்சனை உள்ளவர்கள், கண் காதுகளில் பிரச்சனை உள்ளவர்கள், நினைவாற்றல், தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் மிக அதிகமாக செல்லும். எந்த பிரச்சனையும் தலையில் ஒருதலை மண்டையிடி இன்ன பிற நினைவாற்றல் இல்லாமல் என்றெல்லாம் இந்த ஆசனத்தில் நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.